அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நன்றி. மறுபடியும் நாம் இந்நாளில் கர்த்தருடைய நாளில் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் மறந்துவிட்டு அவரே போற்றி அவர்களே மகிழ முடியாத இந்த நாளை தந்தபடியினால் ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நான் உங்களுக்கு என்று உபயோகிக்கிற வார்த்தை தேவனுடைய கருத்தில் தந்த வார்த்தை சொல்லுகிறேன். இது இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்கள், வருடமும் வேகமாய் வந்துவிட்டது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கவும். அதாவது நம்முடைய திருச்சபை ஒரு திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை. செடியை மரத்தை நடுகிறவர் அதில் மேலே இருக்கிற குலைகள் கொப்புகளை பார்த்து மகிழ அல்ல, அந்த நிழலை எதிர்பார்த்து அல்ல. அவர் எதை எதிர்பார்த்து நடுகிறார் என்றால் கனியை எதிர்பார்த்து. அதில் குறிக்கப்பட்ட நாள் வந்த உடனே கனியை அவர் அதுக்கு முன்னால் பார்க்க மாட்டார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அப்போ தான் கனி கொடுக்கும். அந்த நாட்களில் அவர் தேடி வருவார். அப்போ இந்த ஜாதி மரம் இத்தனை வருஷத்தில் கனி கொடுக்கணுமே என்று கனி உண்டா என்று தேடி வரும் சம்பவத்தை நாம் அறிவோம், உலகத்தில் நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, அப்படித்தான் ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டினான். நட்டு அதில் குறிக்கப்பட்ட நாளில் கனி தேடி வந்தான். இப்போ வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்களேன். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் எத்தனை வருஷம் தேடுறாராம்? 3 வருஷம் தேடிக்கொண்டே வருகிறான். அந்த அத்தி மரத்தில் அந்த கனி கொடுக்கக்கூடிய காலம் அதில் வந்துட்டு கனி இல்லை. ஆனப்படினாலும் அவருக்கு வருத்தம். அதில் மேற்பார்வையாளர் அல்லது தோட்டத்தை மேற்பார்க்கிற வேலைக்காரர், தோட்டக்கார், அவரிடத்தில் அவர் வருத்தத்தோடு சொல்கிறார், வேஸ்ட்டாக இதுக்கு உரம் போட்டு தண்ணி பாய்த்து இதெல்லாம் செய்து நிலத்தையும் கிடைக்கிறது, பல காரியங்கள். ஆனப்படினாலே ஏன் என்று அவர் கேட்கிறார். அவர் பின்னும் கேட்கிறார், 1 வருஷம் கூட நான் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்த்து பிரயாசப்படுகிறேன். அது கனி கொடுக்கணும், கனி கொடுக்க வைக்கணும். அதுபடினால நோக்கம் அதுதான். தோட்டக்காரனுடைய நோக்கம் என்ன? ஆண்டோட நோக்கம் கனி எதிர்பார்க்கிறது. அதில் வேலை பார்க்கிற தோட்டக்காரனுடைய வேலை கனி கொடுக்க வைக்கிறது. தேவனுக்கு மகிமை. இந்த தோட்டம் அந்த மரத்தை நட்ட எஜமானை சந்தோஷப்படுத்தணும் என்று அவர் சொன்னார் என்று நாம் காண வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் நாட்டப்பட்ட இந்த அத்திமரத்தை போல் இருக்கின்றோம். ஆனப்படினால அதாவது நம்மள வருடங்கள் கடற கனியை தேடுகின்றார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். அது என்ன கனி? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நம்மில் என்ன கனி உண்டாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டது. அந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட அந்த அத்தி மரத்துக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று அது பழைய பாடு புதிய பாடெல்லாம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்கு அப்படி செய்தது கனி கொடுக்கலையே. அது கொலை குப்பமாக பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்கு, நான் தேடுவது கனி அல்லவா என்று சொல்கின்றார். தேவனுக்கு மகிமை. வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கலாம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரலோகத்துக்கு போக வைப்பதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போ அதில் மக்களெல்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் கொஞ்சம் உயர்ந்த எண்ணம் உடையவர்கள். இவர்களுக்கு வேதம் தெரியும்,
இவர்கள் ரொம்ப நீதியாக வாழ்கின்றவர்கள் போல எண்ணுகின்றவர்கள். ஆனால் அப்படினால பரலோகம் என்று சொன்ன உடனே தங்களுக்கும் ஞானஸ்நானம் வேணுமே, ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகம் போக முடியாது என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட இப்படிப்பட்ட வகுப்பினர்கள் அங்கே ஞானஸ்நானம் பெற வருகிறார்கள். இவர்கள் மனம் திரும்பவும் இல்லை, பாவரிக்கை செய்யவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போயிடலாம் என்ற எண்ணத்தோடு வந்து ஞானஸ்நானம் கேட்கின்றார்கள். பரிசேயரும் சதுசேயர்களும் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, இப்ப என்ன சொல்லுகிறார்? அவருடைய நாவின் கீழ் விரியன் பாம்பு விஷம் இருக்கிறது சொன்னாரല്ലോ. அந்த விஷத்தை வைத்துக் கொண்டே நீங்க வருகிறீங்களே. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரக்கூடிய ஒரு கோபாக்கின நாள் இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறாவிட்டால், மறுபடி பிறக்காவிட்டால், ரட்சிக்கப்படாவிட்டால் ஒரு கோபாக்கின நாள் இருக்கிறது. அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வெறும் ஞானஸ்நானம் மட்டும் சொல்லி தந்தாங்களா? இல்லையே, அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை செய்து இந்த விரியன் பாம்பு குட்டியினுடைய விஷம் இருக்கிறது அல்லவா, அதை அகற்றி விட்டு தான் ஞானஸ்நானம் பெறணும். அல்லாமல் வந்தவங்களெல்லாம் முக்கிய விடுறது ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால், மறுபடி பிறக்காவிட்டால் வரக்கூடிய கோபத்துக்கு தப்ப முடியாது என்று இவர்கள் கேட்டார்கள். கேட்டபோது அப்போ நம்மளும் தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவோம் என்று வந்தார்கள். அப்போ அவர் கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் சொன்னது யார்? அடுத்த வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். போதும், கீழே நிறைய சொல்லியிருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டு ஞானஸ்நானம் பெறவாங்க. அதுதான் விரியன் பாம்பு விஷம் உங்களை விட்டு மாறுறது. மனம் திரும்பாத வரைக்கும் எத்தனை ஞானஸ்நானம், எத்தனை எவ்வளோ பெரிய ஐக்கியத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த விரியன் பாம்பு விஷாங்க எல்லாவற்றிலும் அது சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் ஆண்டவர் கனியை தேடுகிறார். என்ன கனி? மனம் திரும்புதல் ஏற்ற கனி. பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிற அந்த கனி. கனி தேடி 3 வருஷமாய் வருகிறேன், என்னும் பழைய கிரிகளை விடமாட்டேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களே. இந்த மரம் இன்னும் அப்படியே இருக்கிறது, கனி கொடுக்கவில்லையே. என்ன கனி? மனம் திரும்ப வேணும். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் பழைய வாழ்க்கை முற்றும் மனம் திரும்பி அவை மாற்றும். பழைய பழக்க வழக்கங்கள், பழைய ஐக்கியங்கள், பழைய பேச்சுவார்த்தைகள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் இவைகளெல்லாம் அகலணும். அதான் கனி. தேவனுக்கு மகிமை. ஞானஸ்நானம் பெறும்படி உங்களுக்கு சொன்னது யார்? விரியன் பாம்பு விஷம் இருக்கு, மனம் திரும்பலையே. யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அங்கே போனால் மனம் திரும்பணும், அங்கே கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் பரலோகம், கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் பரலோகம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இது ஆசீர்வாதமான வார்த்தை. நாள் நெருங்கிட்டு மாதம் பிறந்து கொண்டே இருக்கிறது. நம்மில் 3 தடவை தேடி வந்தேன், கனி இல்லையே என்று வருத்தப்படுகின்றார். ஆனப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்கு கிடைத்து சில தினங்கள் ஆச்சுது. நான் பல காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறேன். எனக்கு அடுத்து பயணம் இருக்கிறது, பெரிய ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக என்னுடைய மனதை திருப்பின போது மக்களை கனி கொடுக்க வைக்க வேண்டும், கனி கொடுக்க வைக்க வேண்டும். அந்த தோட்டக்காரன் கேட்டது போல இந்த 1 வருஷம் கொடுங்கய்யா, நான் கனி கொடுக்க வைக்கிறேன், அதற்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ வெட்டி கொத்தி எரிவு போட்டு தண்ணீர் பாய்த்து என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன் என்றது போல இந்த நாளில் கேட்கிறார். ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறீர்களே, வேதவாதிகளே, நியாயசாஸ்திரிகளே, எல்லாம் தெரிந்தவர்களே, வேதம் எங்களுடையது என்று சொல்லுகிறவர்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, மனம் திரும்பணுமே. மனம் திரும்பாமல் சந்தர்ப்பம் வரும்போது அந்த பாம்பு எழும்பி சீத்தென்று சத்தம் போடுகிறது மாதிரி அந்த விரியன் பாம்பு விஷம் இருந்தால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஆறுபடிகள் அடுத்த வசனத்தில் சொன்னார், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்க. மனம் திரும்பிட்டால் வெளியே தெரியும். மரத்தில் கனி உண்டானா பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், பட்சி பறவைகள் எல்லாவற்றுக்கும் தெரியும். அந்த கனி எல்லாம் வந்து அதை அடையும்.
கூடும். அதில் வந்து இந்த மரத்தில் கனி இருக்கு அப்படின்ட்டு. அதே விதமாக நம்மிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் மக்கள் வந்து சேர்வதற்கு கனி. ஒருவர் கேட்டார், இங்கே ஒன்று கோயிலை கட்டுறீங்களே இந்த காட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லாத இடத்துல இங்கே யார் வருவா? அவருக்கு அதான் சொன்னேன், கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாகிய வாசனை இருந்தால் தேடி வருவாங்க. வருவாங்க வருவாங்க. அப்படினால அப்படித்தான் நாம் இந்த நாளில் போதிக்கிறோம். நம்முடைய மக்களும் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள், மாறுகிறீர்கள், இன்னும் மாறணும். எழுதும் போது வாசிக்க வேண்டாம். என்ன சொல்லுகிறார்? எல்லா பாவத்தையும் எல்லா மீறுதல்களையும் விட்டு மனம் திரும்புங்கள். ஒன்று ரெண்டு காரியத்தில் அல்ல, எல்லாவற்றையும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எல்லாம் புதிது. இதான் மனம் திரும்புதல். ஆனப்படினால் கனி தேடி வரும் காலம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புதல். அந்த பழைய ஜீவனமில் இருந்தால் நாம் இன்னும் எத்தனை வருடமானாலும் அந்த மரம் வெறுமையாகவே நிற்கிறது. இந்த மரத்தை நட்ட எஜமானுக்கு ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. அருமையானவர்களே, இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வரவழைக்கும் போது அங்கே சொன்ன ஒரே வார்த்தை என்ன என்றால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் வழியில் கீழ்ப்படியாமல் காட்டி காட்டி காட்டி, அதாவது 40 நாளைக்குள்ளே போக வேண்டிய அந்த கானானை, அடைய வேண்டிய கானானை 40 வருஷம் சுற்றியும் போய் சாரல. அவர்களுடைய அந்த பழைய வாழ்க்கை மனதில் இருந்தது. எகிப்தை தான் விட்டாங்களே, எகிப்தின் இச்சையை, பாவத்தை விடவில்லை. அது கூட தான் வருது. வர்றதுனால கானான் எங்கே தூரமாக போயிட்டே இருக்கு. கெட்டத்தை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி வாசல் அங்கே இருக்கு, சுற்றி சுற்றி வர்றாங்க. 40 நாள் தான் அந்த போகிறதுக்கு. இஸ்ரேலேருந்து எகிப்துக்கு பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நானும் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் ரூட்டில் போகும்போது அவ்வளோதான். இப்போ ரோடு போட்டிருக்கு, அப்போ வரும் காடாக நடந்திருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் வழிநடந்தார்கள் கானானுக்கு நேராகத்தான். எகிப்தை விட்டதும் உண்மைதான், தேவனுக்கு மகிமையில் என்றில்லை. ஆனால் என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அங்கே பானையை சுற்றி உட்கார்ந்து சாப்பிட்டோமே. இங்கே வெறும் மண்ணை தானே கிடைக்குது. மண்ணாண்டா தேனிட்ட பணிகாரத்தோட சுவை உள்ளதான். வேறு ஜோலி இல்லாமல் பிறகு சாப்பிட்றது, அதில் அப்படி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அங்கே பானையை சுற்றி உட்கார்ந்தா அது கிடச்சி, இது கிடச்சி, வெங்காயம் கிடச்சி, வெள்ளைப்பூண்டு கிடச்சி, அது கிடச்சி, இறைச்சி கிடச்சிது. ஆண்டவர் தண்ணி தான் கொடுத்தாரு, இறைச்சி மாம்சம் தர முடியுமா என்றெல்லாம் அவர்கள் சொன்னார். அப்போ இந்த மக்களை ஒரு தடப்படுத்தணும் அப்படின்ட்டு 12 கோத்திரத்தை கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆளையை தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பி அவர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டோம். இப்போ பக்கம் போயாச்சு, ஆனால் உள்ளே போக முடியல அவங்களுக்கு. அப்போ இந்த 12 கோத்திரத்தில் 12 பேர் போய் கானானை சுற்றி பார்த்தார்கள். அதில் 10 பேருக்கு மாம்ச கண்ணு தான் இருந்தது, 2 பேருக்கு ஆவிக்குரிய கண் இருந்தது. அவர்கள் அந்த ஆவிக்குரிய பார்வையோடு சுற்றி பார்த்தாங்க. மற்றவங்கெல்லாம் தோற்றத்தை பார்த்தா மனிதர்களை பார்த்த பெரிய பீமன் மாதிரி இருக்கிறான், ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறான், எல்லாமே அப்படி இருக்கு. அந்த செய்தி தான் சொல்லிவிட்டான். இன்னும் பயங்காட்டிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இந்த மக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க என்று எண்ணி என்ன செய்தாங்க? ஒரு திராட்சை கொலையை வெட்டி, ஒரு ஆள் சுமக்க முடியாது, 2 பேர் இந்த காவிட்டு போட்டு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு கம்பை உள்ள போட்டு ஆளுக்கு ஒரு தோளில் வச்சு ஒரு திராட்சை கொலையை 2 பேரும் சுமந்துக்கிட்டு வராங்க. வந்து இந்த மக்கள் சோர்ந்த மக்களுக்கு எதை காட்டினார்கள்? இந்த கனியை. இது நாம் அடைய போகிற கானான் தேசத்தின் கனி. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நாம் இந்த கானானை அடைவோம். மோசைக்கு கர்த்தர் சொன்னபடியது பாலும் தேரும் ஓடுகிற தேசம்தான், பொய்யல்ல. அவர்கள் என்ன பொய் சொல்லிவிட்டு இருந்தாள்? வனாந்திரத்தில் போட்டு நம்மளை அப்படிப்பட்ட அலைய வச்சு
என்ன பாருங்க இதெல்லாம் முறுமுறுத்து அங்கே ஒரு கூட்டம் சேர்க்கிறதும் பழையபடி எகிப்துக்கு போகணுங்கிறதும் இதெல்லாம் அங்கே நடக்கு. ஆனால் அந்த கனியை கொண்டு காட்டினார். கனியை காட்டி நாம் பெறப்போகிற தேசம் ஒரு செழிப்பான தேசம். அல்லேலூயா. கனியை பாருங்கள். எண்ணாமத்தில் வாசிக்க பார்ப்போம். எண்ணாம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். உண்மைதான், நீர் சொன்னீர் அல்லவா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று எகிப்திலிருந்து எங்களை கூப்பிடும் போது அங்குள்ள பார்வோனுக்கு ராஜாவுக்கும் சொன்னீர் அல்லவா, அதே மாதிரி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இப்போ இது அதனுடைய அங்கிருந்து ஒரு திராட்சை கொலை கொண்டு வந்திருக்காங்க. இது அந்த தேசத்தின் கனி. அந்த தேசத்தில் போய் இந்த கனியை அனுபவிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பரலோக யாத்திரையில் நம்மவர்களுக்கு சிலர் சோர்ந்துடலாம். அதுக்கு ஆவிக்குரிய பார்வையுடைய நாம் அவர்கள் என்ன செய்யணும்? திடப்படுத்தணும். திடப்படுத்த என்ன வேணும்? நம்மளை கனி வேண்டும். நாம் பெறப்போகிற தேசத்தினுடைய கனி. இது அந்த கனி தேசத்தினுடைய கனி என்று காட்ட வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். மனம் திரும்பாம பழைய ஆட்களாக இருந்து கொண்டு வாங்க வாங்க நாங்கள் போறதான் பெரிய சபை, பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படினால அது நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய வாழ்க்கை அவசரப்பட்டு ஆத்திரம் வந்தோடனே கெட்ட வார்த்தை வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறோமே, அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. நாம் இந்த பாவரிக்கை, இந்த சபை நடத்துகிற முறைகள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது பக்தி உள்ளவர்களை போல வளர்ந்திருந்தாலும் சந்தர்ப்பம் வரும்போது கெட்ட வார்த்தை வந்துடுச்சு சொல்ல. அப்போ என்ன சரியான மனம் திரும்புதல் இல்லை. அது உள்ள கிடைக்கு, உள்ளதான கிடைக்கு, உள்ள கிடைக்கு. அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இங்கே இருக்கிறதா நிறைஞ்சு வெளியே வெளியுது, மறுகால் விழுந்து போகுது. தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அந்த கனியைத்தான் தேடி வருகிறார். நம்முடைய வீடு தேடி வருகின்றார். தனிப்பட்ட முறையில் நம்மை தேடுகிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டாங்களா? மனம் திரும்பிட்டாங்களா? மரத்தை பார்க்கிறார், கனி விழுந்துக்கா, ஏதாவது பூ பிஞ்சு இருக்கிறதா எட்டி பார்க்கிறார். உங்களையும் என்னையும் எல்லோரையும் அவர் பார்க்கிறார். அப்படினால் 3 வருடம் இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, 30 வருடம் ஆகிவிட்டது, கனி இல்லையே என்று இறைவன் வருந்துகிற காரியம் நம்மிலே இருந்தால் இன்று இப்பொழுது சீக்கிரமாக அதை நீக்கிவிட்டு மீதி இருக்கிற 4 மாசத்தில் அதாவது நாம் கனி கொடுக்க ஆரம்பிப்போம். கனி கொடுப்போம். கனி கொடுக்க பிரயாசப்படுவோம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்று, உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மக்களோடு அதிக ஐக்கியம் வைக்கக்கூடாது. அப்படி அதிகம் யார் உலக மக்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்களோ ஒருபோதும் கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு விசுவாசத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, ஒரு பக்தியை எடுத்து போடுவாங்க. என்ன சிஸ்டர், என்ன பூமியில் நாம் ஆளுகிற அனுபவிக்கிற இதுதான் மோட்சம் சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனப்படினால இந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் தப்பாமல் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சம்மர் அவனில் தெரியாமல் இலை உதறாமல் அவன் இருக்க வேண்டும் என்றால் இந்த மரத்தை போல அவன் இப்படி இருக்கணும். துன்மார்க்கர்கள் சொல்ல ஆலோசனை கேட்கக்கூடாது, கேட்டீங்கன்னா அப்படித்தான் ஆயிடும் என்று வேதம் சொல்லுகிற நல்ல ஆலோசனை அவர்களுக்கு தர இயலாது, தெரியாது. ஆனப்படினால் நம்முடைய ஐக்கியம், அதாவது தேவனோடு தேவனுடைய ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியம் எவ்வளவு நீளுகின்றதோ உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
எவைகளை? ஐக்கியத்தை. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அப்படின்னா நீங்களும் எங்களை பின்பற்றுங்கள், எங்களோட ஐக்கியமாயிருங்கள். அப்போ உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகவும் இருக்கும், நிலைத்தும் இருக்கும். இப்போ சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 வசனங்களை பார்ப்போம். வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து காலம் வந்த போது அவர் தேடி வர்றாரு கனியை. சும்மா நட்டுட்டு மறுநாள் அந்த கனியை தேட முடியாதுல்ல. அதுக்கு ஒரு வயசு உண்டு. அந்த வயசுல தானே அது கனி கொடுக்கும். அது இல்லைன்னு தான் அவர் வருத்தப்படுகிறார். இங்கே என்னென்றால் இப்படிப்பட்ட துன்மார்க்க ஆலோசனைகளோ பாவி வழியில்லாமல் பரிகாசம் இடத்துல உட்காராமலும் கிடைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் பிரியமாக இருந்து இப்படி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தப்பாமல் அந்த காலத்தில் அவன் கனி கொடுப்பான். அந்த மரம் இலை வாசிங்க, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுக்கு மகிமை. உலகத்தில் வாழ்ந்தாலும் நேரம் போக்க பொழுதுபோக்க பக்கத்து விட்டாக்க பக்கத்து விட்டு தங்கச்சி பக்கத்து விட்டான இப்படி என்று நாம் டைம் பாஸ் பண்ணினோம் என்றால் வெறும் மரமாகத்தான் இது கடைசி நிற்கும். இதில் ஒரு கனியும் பார்க்க முடியாது. நம்மள கனி உண்டாக வேண்டும் என்றால் இந்த அனுபவம் நம்மள நிச்சயமாய் வேண்டும். இந்த சங்கீதம் இந்த வேதத்தினுடைய மத்திய பகுதியை பிடித்திருக்கிறது. மத்திய பகுதியிலே இந்த சங்கீதம் 1 இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இது சின்ன பிள்ளைலாம் பாராம சொல்ற ஒரு சங்கீதம் தான். பாராம சொல்றதுனால வேதத்தை மனப்பாடம் பண்ணுகிறதுனால அல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அந்த வேதம் தான் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஐக்கியம் சொந்தம் பந்தம் என்று நீங்கள் ரட்சிக்கப்படாத உலகத்தாரோடு இழப்பு உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் கனியற்ற வாழ்க்கை, கனியற்ற அந்தகார கிரியை நம்மை விட்டு நீங்குவது அரிது. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்காக யார்கிட்டையும் பகைமையா இருக்கிறதுக்கு அல்ல. அதாவது அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய ஐக்கியம், அவர்கள் சொல்கிறதை கேட்டு அப்படி செய்வது அதில் தோல்வி இருக்கு. அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். இதன்படி ஒரு மனிதன் இவைகளை மாற்றி கிடைக்கிற நேரங்களில் வேதத்திலே தியானமாக இருந்து ஜெபத்திலே தரித்திருந்து இப்படி செய்கிறவன் தப்பாமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் என்ன செய்கிறான் அதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்தாலும் என்றாலும் கர்த்தருக்கு பிரியமாகத்தானே செய்வான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுக்கு மகிமை. ஆனால் இப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரம் இப்படி நான் நட்டேன், 3 வருடமாய் தேடி வருகிறேன், இனத்தை கனியை தேடி வருகிறேன். வெளியே பார்த்தால் செழுன்னு இருக்கிறது மரத்தை பார்க்க. அதை நான் அதுக்காக மரத்தை தோட்டத்தில் நடலை. இந்த திராட்சை தோட்டத்தில் அந்த அத்தி மரத்தை நட்டது எதற்காக என்றால் கனி தரும்படியாக. அந்த காலம் வந்த உடனே கனியை தேடி வருகின்றார். சரி, இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் தான், இப்போ 3வது வருஷம், 3 வருஷமாய் தேடி வருகிறேன். ஒரு பூவும் இல்லை, பிஞ்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படினால் இறை மக்களே, இந்த நாளில் இந்த வசனங்களை கொஞ்சம் கூட நீங்கள் கிரகிங்கள். அந்த கானானுக்கு வழிநடந்த மக்கள் சோர்ந்து போனார்கள். நம்முடைய சந்திப்பு ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் சோர்ந்தவர்களை தூக்கி விடுகிறதாக இருக்கணும். அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை கலங்கடித்து அவர்கள் ஐக்கியத்திலேயே பின்தங்கக்கூடிய அளவுக்கு
நம்முடைய வார்த்தை உண்டா? இப்போ நீங்கள் இதை நல்லா சிந்திங்க. நான் அது தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லையா, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் பகலெல்லாம் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவனுக்கு மகிமை. ஆனால் இப்படினால் நம்முடைய சொல்லினால ஒரு ஆத்துமா கனி கொடுக்கும் ஸ்டேஜுக்கு வருகிறதா, இருக்கிறதும் போகுதா? இது தேவனுக்கு உண்டாகிற காரியம். இந்த ரெண்டும் தேவனுக்கு. நாம் நல்ல சாட்சிகளாக, இது நாங்கள் போகிற சபை, நாங்கள் போகிற தேசம், நாட்டப்பட்டிருக்கிற பூமி, அதில் உள்ள கனி என்று காட்டினார்கள். இது அந்த தேசத்தின் கனி. மோசே பக்தன் சொன்னார், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், பாலந்தேன் ஓடுகிற தேசம்னு. நான் சுற்றி பார்த்தேன், அப்படித்தான், அது பாலந்தேன் ஓடுகிற தேசமே தான் என்று சொன்னார். பெல்ஜியத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிற வழியில் ஒரு பிரதேசம் ஒரே செழுமையாக இருக்கு. மாடுகள்லாம் கொளுத்து கூட்டம் கூட்டமாக மேயுது. அதனுடைய அந்த மாட்டினுடைய மடுகள்லாம் பாலால் நிறைந்திருக்கு. அது எங்கேயா போய் பாறையில் படுத்தினா பால் ஓடத்தான் செய்யும். எனக்கு அதில் தான் இந்த வசனம் விளங்கிச்சு. அந்த செழிப்பான தேசத்தில் அந்த வளர்கிற மாடுகள் எங்கேயா படுத்தினா பால் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. படுத்த உடனே பால் தன்னால் ஓடும். இப்படி நான் அதை பார்த்து நானும் புத்தி அடைந்தேன், சிந்தனை பண்ணினேன். நம்மை செழுமையான இடத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு சமயத்துக்கு ஏற்ற ஆலோசனை, இறை போட்டு தண்ணீர் பாய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணை கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ஆண்டவர் என்னக்காக கனி கொடுக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். தேவ மனிதர்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன், அதாவது தேவ மனிதர்களோடு பேசுகிறார் அல்லவா. நாம் சொல்ல வேண்டாம், ஆண்டவரே இந்த இடம் இருக்கட்டும், இந்த இடம் இருக்கட்டும், பாப்பாண்டவர் நான் இன்னும் கூட கொஞ்சம் கூட கடுமையாக சொல்லி, அதாவது மறுமையை பார்க்கக்கூடிய கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டு பார்க்குறோம். பொறுமையாக இருக்கும் ஆண்டவரே, இப்போ இப்படி என்று சொல்லும் இடம் இது. தேவனுக்கு மகிமை. மனம் திரும்பினால் பார்ப்போம் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த பிரகாரம் நாம் நடந்து கொண்டால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பிரயாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் முதலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுப்பான். அந்த காலத்தில் தான் இவர் தேடி வர்றாரு கனியை. நாமும் தேவன் தேடி வரும்போது நம்மளை கனி தொங்கிக் கொண்டு கிடக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் எங்கே? எவராக இருக்கட்டும், இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு விரோதி. அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை நம்மை கனியற்றவர்களாக ஆக்கிவிடும். நிறைய ஆலோசனை கிடைக்கும். நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, இப்படி போனால் இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இப்படி பெரிய இது இத்தனை வருஷம் ஆச்சுது, இதுக்குள்ள ஒரு பெரிய மாடி வீடு போட்டிருக்க வேண்டாமா, இதுக்குள்ள ஒரு பெரிய ஆட்கள் ஆயிருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வீடு எங்கே இருக்கு? உங்கள் வீடு எங்கே சார்? எங்கேயா இருக்கு? எங்கள் வீடு மேலே இருக்கு. இல்லையா, 2000 வருஷமாக கட்டுறாரு. கட்டி முடித்தோடனே வருவன்னு சொல்லியிருக்காரு கூட்டு போறது. கட்டி முடித்தோடனே தாமதிக்க மாட்டாரு. கூட்டி கொண்டு போகிறார். பெரிய 2000 வருஷம் கட்டுறாரு. எப்படி? இந்த மண்ணினாலும் கல்லினாலும் இல்லை, புறம் வைரங்களும் வைடூரியத்தினாலும் கட்டப்படுகிற வீடு மேலே. அப்படினால் கேளுங்கள், வேதத்தை நேசிங்கள். ஆண்டவர் சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. கனி ஒரு சிங்கிள் கனியும் கொடுக்க முடியாது. என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரம் பூமியில் நிலைத்தே இருந்தால் கனி கொடுக்கும். அது அடிக்கடி அசைகிறதும் அதை பிடிங்கி பார்த்து நடுறதும் கனி கொடுக்காது. அதே போல் நானே செடி, திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள். கொடிகள். இது என்னோடு ஜாயிண்டாக இருக்கிறீர்கள். உங்களில் உண்டாகிற அத்தனை என்னால் தான். இங்கிருந்து வரலாம், அங்கே ஒன்றும் கிடையாது. இல்லையா? மறுபடியும் என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை இங்க வாசிக்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கனி கொடுக்கிறோம், கனி கொடுக்கணும். நாம தன்னால் கனி கொடுத்துட முடியாது, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அதாவது அங்கே ஜாயின்ட்டு, அங்கிருந்து தான் இங்கே வருது. அங்கேருந்து வருது. நான் வேலை செய்கிறோமா, சொல்லி தரோமா, சம்பாதிக்கிறோமா, நான் உழைக்க எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அங்கேருந்து இங்கே வரலன்னா இங்கே ஒன்றும் இல்லை. அவர் நமக்கு நல்ல சுகத்தை தரணும், நல்ல பலத்தை தரணும், நல்ல கிருபை நமக்கு அவர் தரணும் இல்லவா? அப்போ தானே, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதே மரணமாக நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த கொடி அந்த செடியை விட்டு கட் பண்ணி விட்டால் கனி கொடுக்காது. அது நான் தான் அதை செய்யணும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னார். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 பேருக்கும் தனித்தனி பெயர் உண்டு. யோவான் என்ற ஒருவர் இருந்தார், அவருக்கு யோவான் என்ற பெயர் உண்டு. ஆனால் வேதத்தை பார்த்தால் இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன் என்றே எழுதியிருக்கு. அவர் என்ன செய்வார்? கிடைக்க நேரங்கள் எல்லாம் இயேசு கிட்ட போய் உட்காந்து மார்பில் சாஞ்சு வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுதான் அவருடைய வேலை. அவரில் நிலைத்திருப்பது. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வான். ஆனால் என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ளுவான். இதுதான் இயேசுவிலே நிலைத்திருப்பது, வேறொன்று கிடையாது. இயேசுவிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் பிதாவிலே நிலைத்திருந்தேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மரண வரைக்கும், கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தேன். நானே வழி. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் என் வழியை என்னை பின்பற்ற கிடவன். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசான காரியம். பயமில்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இல்லையா? கற்பனைகளை கைக்கொள்வது பயமில்லாத வாழ்க்கை. கற்பனைகளை கைக்கொண்டு, அதாவது என்னை சோதித்து பாருங்கள், கற்பனைகளை கைக்கொண்டு, அப்போ இடங்கொள்ளாமல் போகும்போது ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேன் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்கக்கூடியது தேவனில் நிலைத்திருப்பது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனி, கொஞ்சமல்ல. நம்ம உழைத்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கலாம், ஆனால் அவர் கொடுக்கிறது இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுக்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்குத்தான் அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த அத்திமரத்தை நட்டது போல நம்ம நட்டி வைத்திருக்கிறார். எதற்கு? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாக. நாம் கனிகளை கொடுக்கும் போது பரமபிதா சந்தோஷப்படுகிறார். அது நம்மால் அல்ல, அவரால் ஆகும். நான் தான் செடியனில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் கனி தேடி வரும் காலம் என்று என்னுடைய ஆவியிலும் உணர்கின்றேன். ஒருவரோடு நான் போனில் பேசும்போது தான் சொன்னேன், இந்த காலம் கர்த்தர் தன்னுடைய கிரியை ஆரம்பித்திருக்கிறதாக தெரிகிறது என்று நான் சொன்னேன். பல காரியங்களை மனதில் கொண்டு சொன்னேன். அது அவருக்கும் தெரியும். அவர் சொன்னார், எனக்கும் அது விளங்குகிறது என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அவருடைய கிரியை தொடர்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமும் அநேகருக்கு கஷ்டகாலமுமாக இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. அவர் தன்னுடைய கிரியை ஆரம்பிக்கும் போது அப்படியே இருக்கு, இப்படி இருக்கு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கனி தேடி வருகின்றார். கனி தேடி வருகின்றார் என்பதை நான் துயர சத்தத்தோடு உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்கின்றேன்.
Hallelujah. நம்ம கத்தி சொன்னதை விட்டு துயர சத்தத்தோடு சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிகிறதா, உடனே மனம் திரும்புங்கள். அதை தூர தூக்கி போட்டு விட்டு கீழ்ப்படல சொல்ல பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் வரம் பெற்றவர்கள் என்று சொல்லுறான் பாருங்க. ஆண்டவர் பிசாசு எழுத்து நிலைகள் அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறத எழுத்து நிற்கிறோம். யாருக்கு? அந்த வசனத்தில் ஆரம்பம் எப்படி? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து சாசிகத்தினர். இந்த ரெண்டும் ஒரே வசனத்தில் இருக்கு. அவனுக்கு தெரியும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் என்ன வரட்ட வந்திருக்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் இந்த ஊழியத்தில் படித்தது, பெரிய தியாலஜியில் போய் படிக்கல, பாவத்திலிருந்து படித்தோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். வந்த இடத்தில் விரட்டுவது மற்றவர்கள் அவர் இருக்கிற இடத்திலும் போய் விரட்டுகிற ஊழியமும் திருச்சபைக்கு உண்டு. அப்படினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா பிரதான ஆசாரியம் தானே, நின்றது எங்கே? தேவ சமூகத்தில் தான் நின்றார். அங்கே அவருக்கு வலது பக்கத்தில் சாத்தான் வந்து நின்றான் என்றும் எழுதியிருக்கு இல்லையா? சைரியம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அவன் பக்கத்தில் வந்து ஏன் நிற்கிற என்று கேட்கிறார். அவன் அக்கினிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, அவனுடைய பக்கத்தில் நீ ஏன் போய் நிற்கிறாய்? அவன் என்ன பதில் சொல்றான்? அவனுடைய வஸ்திரத்தில் அழுக்கு இருக்கிறது, ஆனால் எனக்கு உரிமை இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கலாம், திருச்சபையுடைய அங்கங்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மிலே அவனுக்கு இடமில்லை. இயேசு சொன்னார் அல்லவா, இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை சொன்னார் அல்லவா. அவனுக்குரியது ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள், கனி தேடி வரும் காலம் இதுவாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை கேட்டு வருகிறவர்களுக்கெல்லாம் இன்று தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகின்றது. பல இடங்களில் யோவான் இடத்துல அப்படித்தான் வந்தார்கள். வந்தபோது யோவான் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, ஞானஸ்நானம் பெற வருகிறீர்களே, விரியன் பாம்பு குட்டிகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் சாணனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இயேசுனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் காலங்களில் சபை, புதிய ஏற்பாட்டு சபை உருவான அன்று பேதுரு எழுப்பி நின்று பண்ணிய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்போ பரலோகம் கிடைக்கும் என்று சொன்னார். முதல் படி மனம் திரும்புதல். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்மிடத்தில் அநேக நற்கிரியைகள் இருக்கிறது, ஆனால் மனம் திரும்ப வேண்டிய காரியமும் இருக்கு. ஆண்டவர் கனி தேடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கிறது நான் உணர்கிறேன். நானும் அனுதினமும் என்னை பார்க்கிறேன். இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பழைய காலத்தில் நம்ம எப்படி இல்லாம இருந்திருக்கலாம், இப்போ கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் அல்லவா. ஆண்டுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது, நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை, அந்த கனியை தேடி வருகிறேன், அனுதினமும் தேடி வருகிறேன் உங்களிடத்தில். அது இருக்கிறதா? இல்லை என்றால் கனி கொடுங்கள். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். நான் தான் செடி, நீங்கள் கொடிகள், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யும்.
ஒருவன் இப்படி நடந்து கொண்டால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடியினால் நாம் கனியை காட்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் வேதத்தில் படித்தவைகளை நாம் அதாவது சொற்பொழிவதல்ல, அது வேணும். ஆனால் முதலில் இருக்க வேண்டியது இந்த பேசின இவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்று பின்னாலே பார்க்கிற ஒரு பார்வை உண்டு. எத்தனையோ ஆயிரம் கண்கள் பார்க்கிறது. தேவனுக்கு சோதனை. தேவதூரம் பார்க்கிறார்கள், கடந்து போன பரிசுத்தவான்களும் பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள், பார்க்கிறார்கள். இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்கிறதை கண்டுபிடிப்போம். எபேசு சபைக்கு சபை ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அவர் அதாவது எழுதுகிறார். எழுதும்போது முதலில் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அந்த எபேசு சபைக்கு எழுதும்போது ஏராளமான நல்ல காரியங்கள், அவர் அவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு நற்கிரிகளை செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் புகழ்ந்து கொண்டே வருகிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை போடணும், ஆனாலும். அதுக்கு கீழே போடுற வார்த்தை என்ன என்றால், ஆனாலும் உண்மையிலே எனக்கு ஒரு குறை உண்டு சொல்லிட்டேன். அவ்வளவு இருந்தாலும் இன்னும் மனம் திரும்புகிற காரியம் ஒன்று இருக்குமானால் அத்தனை ஃபெயிலியர். அப்படினால வேகமாய் மனம் திரும்பணும். பழைய மனுஷனுக்குரிய எந்த கிரியும் நம்ம இல்லாதபடி என்னெல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அதற்குத்தான் நம்ம அவர்களில் நிலைத்திருக்கணும். கிடைக்கும் நேரங்களில் என்ன செய்யணும், பக்கத்து வீட்டில் அங்கே பேசி டைம் பாஸ் ஜபம் பண்ணணும், அவர்களில் நிலைத்திருக்கணும். கிடைக்கிற நேரங்களில் வேதத்தில் தியானமாக இருக்கணும். நிலைத்திருப்பது இதான் நிலைத்திருப்பது. அவர்கள் எப்படி இருப்பாங்க, நீர்க்கால்களின் அருகே நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார். தன் காலத்தில் தனியே கொடுப்பார்கள். அதில் இலை உதராது, சம்மரை காணாது, அது சொல் எப்பொழுது இருக்கும். உலகத்திலே உலகத்தாருடன் நான் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் அதுவாகவே இருக்கணும். அதுவாகவே இருக்கணும். ஆண்டவர் கனியற்ற அந்தகார கிரிகள் ஒன்று என்னில் வந்துடக்கூடாது. கேட்கிறதுனால் பார்க்கிறதுனால் வந்துடக்கூடாது, பழகிறதுனால் வந்துடக்கூடாது என்ற இந்த ஏக்கமே நம்மில் இருக்கணும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொல்றேன். மூன்று பார்த்தோம். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். எவ்ரே நிருபகர்த்தா எழுதும் போது எவ்ரேர் 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், என்ன கறி கொடுக்கணுமா சொல்லுங்க பாப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அதான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கனி கொடுங்க, உங்களுடைய வாயினால உதடுகளில் இருந்து வெளிப்படும் கனியை கொடுங்க என்று சொல்றதுக்கு தான். நான் ஸ்தோத்திரம் பண்ற சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு கனி. ஆண்டவருக்கு செலுத்தும் கனி. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த நன்றி நிறைந்திருந்தால் தான் வாய் தோத்திரம் 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 நிற்காது, அது போய்கிட்டே இருக்கும். ராத்திரி தூங்கும் போது அரண்டு உருண்டு படுக்கும் போது அதுதான் வரும், அதான் வரும். தோத்திரம் தோத்திரம், இங்கே படுக்கும்போது சோத்திரம். இதுதான் கனி. ஆனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் 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 செலுத்த முடியுமா? செலுத்த முடியுமா? எல்லாம் செழிப்பா சந்தோஷமா எல்லாம் வாய்க்கும் போது தோத்திரம் தோத்திரம் கர்த்தாவே நன்றி. ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் சந்திக்கும் போது சோத்திரத்துக்கு மேல என்ன வருது? அந்த இடத்துல போடுங்க, ஆத்திரம் வந்துடுது. வந்துடுதா? ஆமா, அதுதான் வரக்கூடாது. தலையில போட்டு அடிக்கிறது, அங்கே ஓட்டுறதும், பெரிய ஆண்கள் பானச்சட்டி உடைக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிதா? ஆமா, அங்கே தூக்கி எறியுது, இங்கே தூக்கி எறியுது, இதெல்லாம் ஆத்திரம்.
இது அப்போ போச்சு, கனியெல்லாம் போச்சு, பால் பிஞ்சில் ஊந்துடும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை இன்னொருக்கா படிங்க பாப்பா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு அந்த ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா? எப்போதும் எப்போதும் சந்தர்ப்பத்தில் மட்டும் இல்லை, நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, எப்போதும் ஆண்டவரே எது தமக்கு பயந்தவர்களுக்கு நீர் எது செய்தாலும் நன்மைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒருவர் சொல்கிறார் பாருங்க, இந்த பட்டியலில் இன்றைக்கு இருப்பது அது தாக்கு பிடிப்பது ரொம்ப அரிது. யோபுக்கு 10 பிள்ளைகள், இந்த விடக்கோழின்னு சொல்லுவாங்க, மேரேஜ் ஆகாத 10 பிள்ளைகள் இருக்காங்க. சாத்தானுடைய சவால், அதாவது இவைகளெல்லாம் செய்த பிறகு உண்மை துதிக்கான பார்க்கலாமா என்கிற சவாலில் தான் இப்போ இது நடக்கு. ஆண்டவர் கூட இருக்கிறார், மறுபடியும் அவருடைய பிள்ளைகள் அப்படி புடைக்கணும் அவருடைய சொல்ல, அப்படி இல்லை, அவர் தேவன் அன்புள்ளவர். ஆனால் அந்த யோபுக்கு சாத்தானிடத்தில் சவாலாக எதுவும் செய்து பார், அவனை தூசிக்க மாட்டான். யோபு 1:21 வாசிங்க பாப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். என்னத்தை எடுத்தாரு? 10 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். அண்ணன் வீட்டில், தம்பி வீடும், சகோதரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வீடு இடிந்து விழுந்து 10 முடிஞ்சு போச்சு. அதான் எப்பொழுதும் சோத்திரம் பண்ணுங்க, எப்பொழுதும் சோத்திரம் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையில் வருது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப காரியம். மற்றபடிதான் சோத்திரம் வருமே, அதனால வருமே. ஆண்டவரே இதை செய்ததுக்காக நன்றி, இதை செய்ததுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, இப்படியெல்லாம் சொல்லிடலாம். இப்போ 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில், சிலருக்கு உடனே அட்டாக் ஆயிருமே, அவ்வளவு பயங்கரம் அல்லவா? சரிடா, நான் சொன்ன மெட்ராஸில் ஒரு அம்மா சாட்சி சொல்லுங்கன்னா, சாட்சி வயதில் மீண்டும் ஒரே அழுகை, ஒரே அழுகைன்னா ஒரே அழுகை. பின்ன பெண்கள் தெரியாதா, அவங்க ஒரு அம்மா அழுத ஒன்று இப்போ ஏதோ நடந்து போச்சுன்னு அவங்களும் சேர்ந்து கிடந்து அழுறாங்க. பரிசுத்த ஆராதனை நாங்கள் அப்போ போயிருக்கிறோம். அப்போ சொல்ல மாட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அழுவாங்க. அப்போ என்னமோ நடந்து போச்சு பிள்ளைங்க அப்படின்ட்டு, நிறுத்துங்க சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இல்லை, வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன், அது இப்போ புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு, அவ்வளோதானே, உட்காருங்க. 10 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நாய்க்குட்டி செத்ததுக்காக முழு சபையாள அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. நாள் நெருங்கிட்டு, பிரசங்கம் எப்பொழுது கிடைக்கணும்னு நாம் எண்ணிடக்கூடாது. கிடைக்கிற நேரங்களில் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். அப்படினால் இன்று கொடுக்கப்படுகிற ஆலோசனை கனி தேடுகின்றார். கனி கொடுக்க வேண்டும். கனியிலே ஒன்று முதலில் இருக்கிற ஸ்தோத்திர பலி. அந்த கோயிலில் வந்து வாயை திறக்க மாட்டேக்காம கனி தேடுவார், உங்களை தேடுவார் அல்லவா? இத்தனை வருடம் ஆயிட்டே இந்த திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து இந்த மரத்தை நட்டு இத்தனை வரம் ஆச்சுதே, கனி இல்லையே, சொல்ல மாட்டாரா? சொல்லுவார் அல்லவா? சொல்லுவார். காசா பணமா கேட்கிறார், அவர் தந்த சுகம், அவர் தந்த உதடு. இதுல ஆண்டவர் துதிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். இது ஒரு கனி. அப்படினால் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். மேலே இருக்கிற செடி கொடி அந்த கொலை கொப்புகளை அல்ல, கனி உண்டா என்று ஒன்றா பார்க்கிறார், கனி இல்லை. அப்படினால இந்த மரம் எப்படிப்பட்டது என்று எதனால் அறியப்படுமா? கனியினால் தான் அறியப்படும். செழிப்பா இருக்கு, பெரிய மரமா இருக்கு அப்படிங்கிறத அறியப்படாது. அந்த மரம் சின்னதா இருந்தாலும், மேலுள்ள கிளைகள் கம்மியா இருந்தாலும் கனியினால தொங்குதா, அதைத்தான் தேடுகிறார். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நான் வார்த்தையை முடிக்க போறேன். சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை வாசிங்க பாப்போம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லப்படும். மரம் நல்லதென்றால்
அதன் கனியும் நல்லதுன்னு சொல்லப்படும். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். இந்த மரம் நல்ல மரம் எதில் அறியப்படும்? கனியினால். அதில் இருக்கிற கனியினாலே. அந்த மரத்தில் கனி இருக்கா, நல்ல ஜாதி. இதில் ஒரு விதையாவது ஒரு குப்பையாக கொண்டு உங்கள் வீட்டில் நடுங்க, இது நல்ல மரம், நல்ல கனி கொடுக்கிற மரம் என்று இது உலக பிரகாரமாக சொல்கிறத கேட்குறோம் இல்லையா? சொல்லுவாங்க, பிரதர் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இடம் அதை கொண்டு வைங்க, நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே விடமாய் நம்மை தேவன் கண்டுபிடிப்பது கனியை வைத்துதான். கனியை வைத்துதான். கோயிலுக்குள்ள வந்தும் கதை பேச வராது. ஆராதனை எப்போ முடியும் என்று பார்த்து 4 பேர் கூடி கதை பேச விடாது. தேவனுக்கு மகிமை கொள்ளலாம். இன்று என்ன செய்தி, நாம் எப்படி இருக்கிறோம், ஜெபிக்கணும் சிஸ்டர் பிரதர் என்று சொல்லி நல்ல காரியங்களை பேசுங்க. இந்த உதடு எதுக்கு கனி கொடுக்க? யாருக்கு? தேவனுக்கு கனி கொடுக்க இந்த உதடு தந்திருக்கு. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக்கொள்ளும் போது போதகர் இருக்க மாட்டார், உங்களுடைய வீட்டுக்காரர் அல்லது உங்களுடைய மனைவியோ. பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். இது மட்டும் நமக்கு மனசுல இருந்தா போதும். அந்த பிரதர் அந்த சிஸ்டர் வந்து நல்ல காரியத்தை பேசுவாங்க. அன்னைக்கு பாருங்க, ரொம்ப கவலையா இருந்தா அவங்க வந்து பேசுற கொஞ்ச நேரத்தில் கவலை எல்லாம் போயிட்டு ரொம்ப சோர்வா விசுவாசத்தில் தள்ளாடிக்கிட்டு இருந்தேன், ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இதை கடவுள் சந்தோஷப்பட்டு அந்த கனியை புசிப்பார். உதடுகளில் இருந்து தேனும் பாலும், இந்த மணவாட்டிய வாயிலிருந்து தேனும் பாலும் உலகமா. தேனும் பாலும் வாயை திறந்துட்டா கர்த்தருடைய வார்த்தை தான் உலகம். தேனும் கர்த்தருடைய வார்த்தை தான், பாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். மனதில் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நமக்கு தருகிறது. 3 வருடம் ஆகிட்டு, இவ்வளவு காலமாயிட்டு இந்த மரத்தில் இந்த ஆத்மாவில் கனி இல்லையே என்று சொல்லாதபடி இப்போ கேட்ட சத்தியத்தை நீங்கள் குறிப்பு வைத்திருக்கிறீர்கள். மறுபடியும் தியானம் செய்து நம்மை திராட்சை தோட்டத்தில் சபையில் கொண்டு சேர்த்து நட்டிய ஆண்டவருக்கு கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.